அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்களுக்கு சொந்த வீடு அமையணுங்கிற எண்ணங்கள் இருக்கா? நீங்கள் குடியிருக்கிற வீடு, அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இருக்குமோ என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? நான் சொல்கிற இந்த தீபத்தை நான் சொல்லும் நாளில் ஏற்றி வைத்தால் உங்களது வாஸ்து தோஷம் விலகும், சொந்த வீடு கனவு நனவாகும். ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். ஒரு அறிவிப்பு: அட்சய திருதை வருகின்றது 30/4/2025. நாம் ஒரு வாட்ஸ்அப் வகுப்பை தொடங்க போறோம். வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு. முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல், அந்த வேலின் சில சூட்சமங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த சூட்சம முறைப்படி வணங்கினால் அந்த வேலின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். வேலின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவார்கள். உங்களது எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த வேல் வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது. நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஓய்வாக இருக்கும் பொழுது இந்த வாட்ஸ்அப் குழுவில் நாங்கள் அனுப்பக்கூடிய ஆடியோவை கேட்டு இந்த சூட்சமங்களை தெரிஞ்சுக்கலாம். 21 சூட்சமங்கள் 11 நாளில் சொல்லித்தரப்போகிறேன். இந்த வேல் வகுப்பில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பதிவு விவரத்தை தருகின்றேன். இந்த மாதம் வாஸ்து நாள் 23/4/2025 சித்திரை 10 புதன்கிழமை. வாஸ்து நேரம் காலை 8:54 9:30 வரை. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய வேல் அல்லது ஓம் அல்லது முருகப்பெருமானுடைய சிலை அல்லது ஸ்படிகலிங்கம், ஸ்படிகநந்தி, இந்த பொருட்களுக்கு முன்பாக, இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, பூஜை அறையில் தெய்வ படத்துக்கு முன்பாகவும் தீபம் ஏற்றலாம். அதற்கு முன்பாக ஒரு பச்சரிசி கோலம் வரையணும். அந்த பச்சரிசி கோலத்தில் 4 திசையை பார்த்தார் போல தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்க, அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். 4 திசையையும் நோக்கி தீபம் ஏற்றி ஏதேனும் நெய்வேத்தியங்கள் வைத்து ஓம் சிவ சிவ சிவாய நமவோம், ஓம் சிவ சிவ சிவாய நமவோம், ஓம் சிவசிவ சிவாய நமவோம் என்று வாஸ்து நேரத்தில் தீபமேற்றி நீங்கள் வழிபாடு செய்துவிட்டால் நிச்சயமாக சொந்த வீடு கனவு நிறைவேறும். வீட்டில் உள்ள வாஸ்து தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வாஸ்து நேரம் முடிஞ்ச உடனே அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு அந்த விளக்கை எடுத்து வைத்து நீங்கள் அடுத்த கட்ட பணிக்கு செல்லலாம். இந்த அற்புதமான வாஸ்து தீபத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, மே 18ஆம் தேதி நமது அறக்கட்டளையின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தெய்வீக மகா பரிகார யாகம் நடைபெறுகின்றது. இந்த யாகத்தில் தெய்வீக மகா பரிகார கலையும் வைத்து உயிர் ஊட்டி பிரசாதமாக தரப்போகிறேன். நேரடியாக கலந்து கொண்டு வாங்கிக்கலாம். நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமாக பதிவு செய்து வாங்கிக்கலாம். இந்த பரிகார கலையம் உங்கள் வீட்டில் 18 நாட்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வெளியே போயிடும். பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.